ஆமென். இன்றைய நாள்ல தேவன் நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நம்ம தியானித்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனம் 1, 2 தெரிந்த வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல தேவன் இதை நீங்க படிக்கும் பொழுது, வேதத்துல படிக்கும்போது, கிரியேஷன் ஆண்டவர் உண்டாக்கின விதத்தை, எப்படி உலகம் உண்டானது, என்னென்ன நாள்ல எப்படி உருவாக்கினார் என்பதை குறித்து இதெல்லாம் நமக்கு படிச்சிருக்கிறோம். இது வரலாறு மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். சண்டே கிளாஸ்ல படிச்சிருக்கலாம். இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டாரே அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா இதுல இருந்து தேவன் நம்மகிட்ட பேசுறது என்ன அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சிருஷ்டிப்புலே யாரை வச்சுதான் பண்ணியிருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். உம்முடைய ஆவினாலே அவர் ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார்ன்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல யோபுல வாசிக்கிறோம். வானத்தை அலங்கரித்தாராம். சர்வ வல்லவருடைய சுவாசம் நம்மள இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. சுவாசம்னாலே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப என்ன நடக்குது இங்க? ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. சில ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கிற பூமி. இயற்கையா பார்த்தா பூமி எப்படி இருக்கணுமா? இல்ல நிறைவா இருக்கணும், சரியா இருக்கணும். ஆனா பூமி எப்படி இருக்குதான்? ஒழுங்கின்மையா இருக்குது. அதுல ஒரு ஆர்டர் ஆஃப் இதே இல்ல. 2வது வெறுமையா இருக்கிறது. அது மாத்திரம் ஆழத்துல இருள் இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில அங்க ஒருத்தர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே உங்க வாழ்க்கைய, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் நம்ம ஒப்புக் கொடுத்து, ஆவியானவரே என்னுடைய எல்லைகள்ல நீங்க அசைவாடுங்க. என் வாழ்க்கைய உருவாக்குங்க. புது சிருஷ்டிய இப்ப என் வாழ்க்கையில உருவாக்கி குடுங்க. என் உலகத்துல. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சில காரியங்கள உருவாக்கி கொடுங்க. இல்லாதவைகளை இருக்கிற போல அழைத்து கொடுங்க. என் குடும்பத்த அலங்கரித்து ஆசீர்வதித்து காட்டுங்க. எப்படி இந்த பூமியை அலங்கரித்தது போல, மனுஷனை உண்டாக்கினது போல, சில உண்டாக்கப்பட்ட காரியங்கள உண்டாக்கி கொண்டு வாங்க என்று சொல்லி, நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவருக்கு அசைவாடுறதுக்கு ஒப்புக் கொடுப்போம் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து பேசுறார். உன் வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கையில புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். புதிய படைப்புகளை உண்டாக்க போகிறேன். அல்லேலூயா! ஒருவேளை இந்த பைபிள் படிக்கும்போது, இதெல்லாம் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், சந்திரனை சிருஷ்டித்தார், அதை சிருஷ்டித்தார், இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிருக்கோமே. இதுல என்ன இருக்கு நமக்கு அப்படின்னா, அது முதல்ல உலகத்துக்கு பார்க்கிற உலகத்தை உண்டாக்கினார். ஆனா இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய உலகத்துல என்ன உண்டாக்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய பொருளாதார உலகத்துல என்ன உண்டாக்கப்பட்டிருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் பரிசுத்த ஆவியான அசைவாட ஆரம்பித்தார் என்றால், முதல் பகுதி அவர் அசைவாட ஆரம்பித்திட்டாலே சில காரியங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சில காரியங்கள் உருவாக போகிறது. அவர் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். அதனாலதான் எந்த ஒரு சிருஷ்டிப்பின் காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார்ன்னு சொல்லும்பொழுது, வெளிச்சம் உண்டாயிட்டது. ஆனா அதுக்கு முன்னாடியே பார்க்கிறோம், பரிசுத்த தேவ ஆவியானவர் என்ன பண்றாராம்? அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அசைவாடுகிற அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஆவியானவர் தான் ஆ தேவன் ஆவியானவரை கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். புதுசு புதுசான காரியங்களை, நல்ல 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 காரியங்களை உருவாக்குற ஒவ்வொரு நாளும். நான் விசுவாசிக்கிற தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அசைவாடும்போது, ஒவ்வொரு நாளும் அற்புத நாளாய் நடக்கப் போகுது. அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு சிருஷ்டிப்பின் நாளாய் மாத்துங்க. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில அசைவாடி, அற்புதங்களை செய்து, புதியவைகளை தோன்ற செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா? புதியவைகளை தோன்ற செய்து, சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்தை கொடுப்பார் ஆண்டவர். எல்லாம் புதியவைகளை தோன்றும்படி செய்வார். புதிய காரியத்தை காணும்படி செய்வார். இதுதான் வேதத்துல வாசிக்க வெளிப்படுத்த விஷயத்துல, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்னார் அல்லவா? நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஆமென். அப்ப இங்க என்ன நடக்குது? ஒழுங்கில்லாத காரியத்துக்கு கர்த்தர் நம்ம ஆவியானவர் வருகிறார். சில காரியங்கள் ஒழுங்குபடுத்த போகிறார். சில காரியங்கள் ஒழுங்கில்லாம இருக்குதே, அரைகுறையா இருக்குதே,
ஒழுங்கினமா இருக்குது. சில காரியங்கள் மேடு பள்ளமா இருக்குதேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் காரியங்களை கர்த்தர் நேராக்குவாராக. ஆமென். அதனால வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயால நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் முன்னாடி அதுதான் ஆவியானவர் வந்துட்டாரு. ஆவியானவர் வந்து அசைவாட ஆரம்பிச்சிட்டோனே, எல்லாமே அசைய ஆரம்பிக்குது. ஆமென். அசையாத எல்லா காரியம் அசைய ஆரம்பிக்க போகுது. உருவாகாத காரியம்லாம் உருவாக போகுது. என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவர் செஞ்சார் என்பதுதான் நம்ம இந்த சுருக்கமா படிக்க போறோம். ஆவியானவர் அசைவாடும் பொழுது, அங்க எல்லா ஒழுங்கின்மையா இருந்தனால அசைவாடுறார். அத சரி பண்றதுக்கு அசைவாடுறார். வெறுமையா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அதே இந்த வசனத்துல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடு. ஜலம் எதை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியான ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கு. ஜலம் எங்க இருக்குதோ, அதனால தான் வேதத்துல எசேக்கியேல வாசிக்கிறோம். உங்கள் இன்னொரு இடத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணுவேன். எசேக்கியேல வாசிக்கிறோம். ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்போ மழை தண்ணீர் அதெல்லாம் எத கனெக்ட் ஆகுது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. தாகம் உள்ளவனே ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன். ஜீவ தண்ணீரை குடுக்க வந்து வாங்கிக்கிட கடன்னு சொன்னாரா? இல்லையா? சமாரிய ஸ்திரீக்கு என்ன குடுத்தாரு? ஆ நான் குடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுதுன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். தண்ணீர் அந்த அடையாளப்படுத்தி சொல்றாரு. அப்ப தண்ணீர்னால எத அடையாளப்படும்? சுத்திகரிப்பு அடையாளப்படுத்துகிறது. இன்னொரு விதத்துல ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்து. இங்க பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டார்னா, சகல விதமான ஆசீர்வாதங்கள் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அதெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போறேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்கிறது, இருளா இருக்கு. ஒரு சர்டன் ஏரியால இருள் இருக்குது. ஆழங்களில் இருள் இருந்தது. இருள்னா என்ன அர்த்தம்? தெரியாம இருக்கு சில காரியம். சில காரியம் எனக்கு புலப்படவே இல்ல. ஏன் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது? ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு தெரியலையே! மத்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் குடுக்குறாரே! இந்த காரியத்துக்கு பதில் வரமாட்டேதேன்னு சொல்லி சில இருள் அந்த இடத்துல கிடக்குது. ஆண்டவரு என்ன செய்ய போறார் தெரியுமா? அந்த இருட்ட வெளிச்சமாய் மாத்தப் போறார். ஹல்லேலூயா! இருளில் இருக்கிறவைகளை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். வெளிச்சம் உண்டாகப் போகுது. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள உங்க வாழ்க்கை எப்படி ஆகப்போகுது? வெளிச்சத்துக்குள்ள வரப்போகுது. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா மாறும். இதுவரைக்கும் இருட்டுக்குள்ள இருந்தவங்கள கர்த்தர் எங்க கொண்டு வரப் போறாரு? வெளிச்சத்துக்குள்ள வரப்போறார். வெளிச்சம் போட்டு காட்டப் போறார். என் பிள்ளைய பாருங்க. அடையாளப்படுத்தப் போறார். இதுவரைக்கும் இருட்டுலயும், அந்தகாரத்திலயும் பயந்து ஒடுங்கி கிடந்தோம். நம்மள கர்த்தர் எங்க கொண்டு வராரு? வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரப் போறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரப் போறார். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா வரப்போறீங்க. உங்கள கர்த்தர் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு அதனால நீங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணாரா? அசைவாடிக் கொண்டார். ஜலம் எதை அடையாளப்படுத்துது? ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். சோ, ஒழுங்கின்மையும், வெறுமையா இருக்கிற இடத்துல ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியான கருத்துல ஒப்புக் கொடுப்போம். இருக்கிற நிலைமையில, ஆண்டவரே, ஆவியானவரே என்னோட பேசுங்க. உம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட இடைப்படுங்க. தேவ ஆவியானவர கனெக்ட் பண்றதுக்கு எப்படி? பரிசுத்த ஆவியானவர எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? அவரோடு சேர்ந்து நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம். 2வது அவர் எழுதி கொடுத்த வேத வசனங்கள். இந்த பைபிள ரெகுலரா வாசித்து, சத்திய வார்த்தைகள வாசித்து, தியானித்து, தியானித்து அப்படி வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எழுதி கொடுத்த அந்த வசனம் உங்க இருதயத்தில வரும். ஆவியானவர் உங்களோட வசனத்தின் மூலமாய் பேசுவார். ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும்னு சொல்லுகிற பேசுகிற தேவன் சொல்லுவார். சில காரியங்கள வழிநடத்துவார். அப்ப இங்க என்ன நடக்குது? 3ஆம் வசனத்துல வெளிச்சம் உண்டாகக்கடவது என்றார். வெளிச்சம் என்ன பண்ணுச்சு? உண்டாயிற்று. அதுதான். ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சோனே வெளிச்சம் வந்துரும். ஆமென். வெளிச்சம் இல்லாம இருக்கிறீங்களா? இருட்ட என்ன செய்ய போறோம்? நாளைக்கு என்ன செய்ய போறோம்? என் எதிர்காலத்துக்கு ஒரு தரிசனம் என்ன? ஒரே இருட்டா இருக்குதே! எங்க கண்ணே தெரிய மாட்டுதே! என்னத்தையோ புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோன்னு இருக்கிற மாரி இருக்கேன்னு நெனைக்கிறீங்களா? எப்படி குருடன் அந்தகாரத்த தடவுறது போல தடவிட்டு இருக்கிறோம்னு நெனைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, "உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டு. வெளிச்சத்தில் நடத்துவேன்." உன்னை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாத்தி, ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சா வெளிச்சம் போட்டு காட்டுவார். இந்தந்த காரியம் இருக்கு. இந்தந்த இடத்துல இருள் இருக்கு. அத சரி பண்ணு. அந்த இருள்ல ஒரு வெளிச்சத்த பேசுன்னுவாரு. ஆண்டவர் உங்கள நடத்தப் போகிறார். அப்ப முதலாவது காரியம் ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சோனே என்னென்ன நடக்குது? ஸ்தோத்திரம் 2ஆம் இந்த 2ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:9 வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும்,
புசிப்புக்கும் நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே விருட்ச விரு ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்ற வார்த்தை வருது. 2வது என்ன பண்றாரு? முளைக்க பண்ணுகிறார். சில நன்மையான ஆசீர்வாதங்கள், மனுஷனுக்கு ஏற்ற கனி ரகங்கள், இந்த பூமிக்கு ஏற்ற கனி ரகங்களை முளைக்க பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? துதியும் ஆ ஆசீர்வாதத்தையும் முளைக்க பண்ணுகிற தேவன். உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் இந்த வருஷம், இந்த வாரங்கள்ல ஆண்டவர் முளைக்க பண்ண போறார். எத்தன பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! முளைக்கும். அது எப்படி? அதுதான் அப்ப முளைக்குதுன்னு என்ன அர்த்தம்? அதுல விதை இருந்திருக்கு. கண்ணுக்கு தெர்ல. அந்த தெரியாத விதை திடீர்னு வெளிய வருது பாருங்க. ஆமென். இதுவரைக்கும் எங்க இருந்து இந்த ஆசீர்வாதம் மறைஞ்சிருந்துச்சு? இதுவரைக்கும் இந்த நன்மை எங்க மறைஞ்சிருந்துச்சு? அப்படின்ற அளவுக்கு யோசிக்கத்தக்கதாக தேவன் முளைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா! அதுக்கு தான் ஆவியானவர். ஆவியானவர் இருக்கும் பொழுது, சில நன்மைகள் முளைக்க போகுது. ஆசீர்வாதங்கள் முளைக்க போகுது. ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் உங்களை முளைக்க வைக்க, ஆசீர்வாதங்கள் முளைக்க வைக்க போறார். நன்மைகளை முளைக்க வைக்க போறார். அவைகள் விருட்சங்கள் முளைத்து வரப்போகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:10ல தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஒரு ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி, ஒரு ஊழியத்தை உண்டாக்கி உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் சரியா வேலை கிடைக்க மாட்டேது. அல்லது பொருளாதார வாழ்க்கைக்கு எனக்குன்னு நான் உழைச்சு இந்த பூமியில என்னுடைய தரிசனம், எனக்குன்னு கர்த்தர் வைத்துக்கிற அந்த வேலைய நான் செய்ய முடியாம இருக்கிறேனே! கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிற வேலை என்ன? எனக்குன்னு வச்சிருக்க தோட்டம் என்ன? என்னுடைய எதிர்காலம் என்ன? எனக்கு எதிர்காலம், மனைவியுடைய எதிர்காலம் என்ன? கணவருடைய எதிர்காலம் என்ன? என் குடும்ப எதிர்காலம் என்ன? வாழ்க்கை துணையோட எதிர்காலம் என்னன்னு சொல்லி, ஏதாவது எதிர்காலத்துக்காக ரொம்ப யோசனையா இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, "உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி." ஆமென். அதுதான் மனுஷன் கையில உண்டாக்கி குடுத்தாரு ஆதாம் கையில. ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, தேவன் அந்த தோட்டத்த என்ன பண்ணாராம்? வச்சார். மனுஷன் என்ன பண்ணாரு? அதிலே வைத்தார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் தோட்டம் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி, தாம் ஒன்று உருவாக்கி நம் மனுஷனை அதில என்ன பண்ணாராம்? வைத்தார். யாரு அங்க வைக்கப்படுவாங்க அந்த தோட்டத்துல? உருவாக்கப்பட்டவர்கள். அப்புட்ன்னா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டியா இருந்தவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணுது? ஒழிந்து போன. என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்குகிறார். உங்களுக்குன்னு அது ஆவிக்குரிய தோட்டம்னோனே, இந்த கிராமத்துல பங்கு பாக்குற அந்த தோட்டம்னு சொல்ல வரல. தொழிலா, படிப்புனாலும் சரி, வேலை ஸ்தலமாலும் சரி, வருமானத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை தேவன் ஆவிக்குரிய முறைமையில உங்களுக்கு செய்கிறார். அது ஆவிக்குரிய முறையில இருக்கணும். தோட்டம்னா என்ன அர்த்தம்? ஒரு மகிமை, அவனுக்கு ஒரு பொருளாதாரத்த உண்டாக்கணும். அதுல போய் அவன வைக்கிறார். அவனுக்கு ஒரு வேலைய குடுக்குறார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு "இந்தாப்பா ஒரு தோட்டத்த பிடி. இதுல நீ என்ன பண்ணு பண்படுத்து. இதுல வேலைய பாரு" அப்படின்னு சொல்லி அவனுக்குன்னு வேலைய உண்டாக்குற தேவன். வருமானத்தை உண்டாக்குற கர்த்தர் தான் சிஸ்டர், பிரதர். நம்ம என்னமோ ஓடி ஆடி உழைச்சு என்னத்தையோ சம்பாதிப்போம். அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்ன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆதாமுக்கு என்ன யோசிச்சான்? ஒண்ணுமே அவனுக்காக இவர் யோசிக்கிறார். அல்லேலூயா! உங்களுக்காக யோசிக்கிறவரும், உங்களுக்காக செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா! உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். அதான் தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இது தாவீது சொல்ற அந்த வார்த்தை ஆதாமுக்கு கரெக்ட்டா இருக்கு. அவனுக்காகவே எல்லாத்தையும், சூரியனையும், சந்திரனையும், நட்சத்திரத்தையும் ஒவ்வொன்னையும் எல்லாத்தையும் உருவாக்கி கடைசில அவன உருவாக்கி, அவன எங்க கொண்டு வைக்கிறாரு? தோட்டத்துல வைக்கிறார். அவனுக்கு ஏற்ற துணையும் உண்டாக்குறார். ஆமென். இதுதான் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டார். ஏன் அந்த தண்ணீர் அப்படியே தெப்பமா நிண்டு தண்ணிய ஊத்தி விடுறாரு தேசத்துல. ஆசீர்வாதத்த ஊத்தி விடுறாரு. உருவாக்கி விட்டார். தேவன் என்ன பண்ணாரு? ஆவியானவரோட வச்சு ஃபுல்லா இந்த பூமியையும், வானத்தையும், பூமியும், சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் அழகா உண்டாக்கி ஆசீர்வதித்து
ஒவ்வொரு நாளும் நல்லதென்று நல்லதென்று கண்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவர பிதாவாகிய தேவன், அப்பா பிதாவே என்று சொல்லிற கூப்பிடுகிற புத்திர பாக்கியத்த நமக்கு குடுத்திருக்கிறார். ரொம்ப குளோஸா ஆண்டவர்ட்ட வந்துட்டோம் அப்பாட்ட. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பாட்ட ரொம்ப குளோஸா வந்துட்டோம். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ஆ உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அந்த தோட்டத்துக்கு ஒரு தண்ணீர் நான் பாய வைக்கிறேன். ஆமென். அப்ப என்ன நடக்குதா, ஒரு தண்ணீர் பாய ஒரு ஜீவ நதி வந்து, அது ஆறுகளைப் போல ஆண்டவர் அதுல ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலம் போல இருக்குது ஐயா. வ வறண்ட சங்கீத ஏசாயா 35 வாசிக்கல, வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். வறண்ட நிலம் தண்ணீர் தடாகமும் தண்ணீர் தடாகம் போல மாறும்ன்னு வறண்ட நிலம் தண்ணீர் தடாகம் போல மாறும். வனாந்திரமும் வயல்வெளியைப் போல மாறும்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயால வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கலாம். ஒரே ட்ரையா இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கையிலயும். ஜீவ தண்ணீரேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரேன்னு சொல்லி கூப்பிடுவோம். அசைவாடுகிற தெய்வமே என் வாழ்க்கையில அசைவாடுங்க. ஆவியானவரே அசைவாடுங்க. எல்லைகள்ல அசைவாடுங்க. எனக்குள்ள ஒரு அசைவாடுங்க. என் தோட்டத்துக்குள்ள அசைவாடுங்க. என்னுடைய பொருளாதாரத்துல அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக அசைவாடி எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். அங்கருந்து பெரிய 4 பெரிய ஆறுகளாய் மாறிடுச்சுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மழையே இல்லை அந்த நாட்கள்ல. அந்த நாட்கள்ல மழை இல்லாம, மூடு பனி என்ன பண்ணுச்சாம்? ஆ உள்ள பூமியிலிருந்து எழும்பி நனைத்தது என்று சொல்லப்படுகிறது. இதே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில, அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி, பூமியெல்லாம் நனைத்தது. நல்லா கவனிங்க. மழை என்பது இயற்கையா வர வேண்டிய காரியம். அதனால தான் எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, "காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் வாய்க்கால் என்ன பண்ணும்? வெட்டப்பட்ட வாய்க்கால் தண்ணீரு வரும்." அது எப்படி வரும்? அதுதான் தேவன் செய்ற காரியம். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில சில வெட்டப்பட்டு காத்து கொண்டிருக்கிறீங்களா? சில காரியங்களுக்கெல்லாம் தண்ணி தேவைன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? மழை இல்லையே! எப்படி என் காரியம் பயிர் நனையப் போகுது? எப்படி எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரப்போகுது? ஆதாரம்லாம் இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் பூமியிலிருந்து மூடு பனி எழுப்பப்படுகிறார். ஆமென். இந்த மூடு பனி எங்கேருந்து வருது? பூமியிலிருந்து முளைக்கும். மேலருந்து வர்ற மழை இல்லாம, பூமியிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? அதனால தான் நீங்க எதிர்பார்த்த இடத்துலருந்து எதுவும் வராது. எதிர்பார்க்காத இடத்துலருந்து, பக்கத்திலே இருந்தே நன்மைகள் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகாருக்கு தண்ணீர தேடி, 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 தேடி தண்ணி இல்லாம, தன் மகனுக்கு என்னத்த குடுக்க போறனோன்னு சொல்லி அழுது இருக்கும்போது, கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆகாரோட பேசிட்டு கண்கள தான் திறந்தார். உடனே அங்க நீரூற்றை கண்டாள். அல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதம் பக்கத்திலேயே தான் இருக்கும். நீங்க அலைஞ்சுகிட்டே இருக்க தேவையில்ல. கண்ணு திறந்தா போதும். நன்மைகள பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தன பேர் நம்புறீங்க? ஆமென். கண்ண திறந்து விடுங்க ஆண்டவரே. என் கண்கள திறக்கும்படி, அதிசயங்களை பார்க்கும்படி, என் கண்கள திறந்து விடும் ஆண்டவரே. இதுதான் ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூமியிலிருந்து மூடு பண்ணி என்ன பண்ணாரு? எழும்ப பண்ணார். மழை இல்ல. வானத்திலிருந்து நன்மை வரல. மேலருந்து வரல. கீழ இருந்தே கர்த்தர் என்ன பண்ட்டாரு? நன்மையை கொடுத்தார். தேவைகளை சந்தித்தார். ஹல்லேலூயா. உங்க தேவையெல்லாம் அற்புத விதமா சந்திக்கப்படும். எதிர்பார்த்த இடத்துலருந்து சந்திக்கப்படலனாலும், எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மையை கொடுத்து, இந்த வாரம் உங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். என் ஜனங்கள் அநேக ஜாதிக்கு கடன் கொடுக்கும் இந்த ஜனம். இந்த ஜனம் என்ன பண்ணாது? கடன வாங்காது. இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன்னு ஆண்டவர் பேசுறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு 1ஆம் சங்கீதம் 2, 3 இதுதான் முக்கியம். ஏன் தேவன் நமக்குன்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு அப்படின்னா, அது அவருடைய கடமை. என்னன்னா, நம்ம இடத்துல ஓடி வந்த தம்முடைய ஜனத்துக்கு, நம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய ஜனத்துக்கு, அவர் நிச்சயமா என்னத்த உண்டாக்குறாரு? ஒரு தோட்டத்தை உண்டாக்குறார். வேதத்துல வாசிக்கிற சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 1 தெரிஞ்ச பகுதி தான். 2லருந்து வாசி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன சொல்றாரு? வேதம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுது. ஏன்னா வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்குதுன்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரோடு அவர் எழுதி குடுத்த புஸ்தகம், இந்த பைபிள். இந்த வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நல்லா இருப்பான். தியானம்னா என்ன அர்த்தம்? யோசித்துக் கொண்டு, அந்த வசனத்தையே பேசிக்கொண்டு, வசனத்தின் மேல் நம்பிக்கைய வச்சு, கவனத்த வசனத்தின் மேல திருப்பி, வசனம் என்னை நடத்தட்டும்ன்னு சொல்லி வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி கர்த்தர் பார்க்கிறார். வேதத்துல என்னுடைய வசனத்துக்கு நடுங்குறவனையே நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன். வேத வசனங்களை முக்கியத்துவம் பண்ணி, வேத வசனத்துக்கு செவி கொடுத்து, வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப நேசிக்கிற மனுஷனா இருக்கிற அந்த பைபிள்ல அந்த வசனம் சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னா நீரோடை. நீரோடை ஓரமா நடப்பட்ட ஒரு மரத்தைப் போல, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற கனி தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு செய்றதெல்லாம் வாய்க்குதாம்? யாருடைய காரியம்லாம் செய்றதெல்லாம் வாய்க்கும்னு வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும். அத யோசிச்சு பார்த்தீங்களா? நம்மல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நேரம் ஒதுக்கி தானே வாழ்றோம். அப்படி இருக்கக்கூடாது. காலையிலயா 5 டூ 6 தேவனுடைய நேரம். பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். 5 டூ 6 அதோட க்ளோஸ். 6 மணிக்கு மேல இருந்து தேடுறது இல்லையா அப்போ? 23 மணி நேரம் என்ன செய்றீங்க? 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு. இல்லையா? சில பேர் இப்படி இருப்பாங்க. காலையில நேரம் 5 டூ 6 கர்த்தரை தியானிக்கிற நேரம். 5 டூ 6 முடிஞ்சுச்சு. அதோட முடிஞ்சு ஆண்டுக்கும். அது மத்த 23 மணி நேரம் என்ட்ட எதுவும் கேட்காதீங்க. அப்படின்ற மாரி வாழக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்றபோது இரவும் பகலும். அப்ப என்ன அர்த்தம்? வேத ப ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த்ன்னு ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, அவர் கையில ஒரு பாக்கெட் பைபிள் இருக்கும். சின்ன பாக்கெட். அவர் பிளம்பர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பைபிள டக்குன்னு வாசிப்பார். வாசிச்சுட்டு ஒரு வசனத்த வாசிச்சுட்டு திரும்ப பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, அந்த வசனத்த அப்படியே கரும்பு சாறுல அந்த இது அரைப்பாங்க. அது மாரி வசனத்த யோசித்து, யோசித்து அப்படியே அந்த வசனத்த அரைப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மனசுல ஏத்துவார் அந்த வார்த்தைய. யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஏன் அந்த வசனம் என்னத்த அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பார். கவனம்லாம் அதுல இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு? செத்தவங்க எத்தனையோ 10, 16 பேருக்கு மேல செத்தவங்கள உயிரோட இருக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு குவான்டிட்டி சொல்றாங்க. அவ்வளோ பேர எழுப்பியிருக்காரு செத்தவங்கள. மரித்தவர்கள எழுப்பியிருக்கிறாரு. அநேகர் சொஸ்தமாகிற ஊழியத்த கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அந்த ராஜ்யத்தை குறித்த அந்த ஒரு தரிசனம் வந்துருது அவருக்கு. அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப தம்பி. அப்போதான் கல்யாணம் ஆகுது. ஆனா கல்யாண வாழ்க்கையில அவருக்கு பயங்கர ஸ்ட்ரகிள். மனைவிய சமாளிக்க முடியல. அவங்க ஒரு பேக்ரவுண்ட்ல வந்தவங்க, இவர் ஒரு பேக்ரவுண்ட்ல வந்தவர். பயங்கர கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரச்சனைகள், குடும்பத்தில சமாதானம் இல்ல, நிம்மதியே இல்ல. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலன்னு இருந்தாரு. கல்யாணம் ஆன பிறகு ஏன்டா கல்யாணம் பண்ணோம்னு புதுசா கல்யாணம் ஆன ஒரு கொஞ்ச நாள்ல, ஒரு 4, 5 மாசத்துலயே புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ அந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரர் அவருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. என்ன பிரசங்கம் பண்ணிக்கிறாரு? வேதத்தை எடுத்து ஆவியானவரும் வசனமா இருப்பா என்றால், உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லி ஒரு சத்தியத்த கேட்டிருக்கிறார். கேட்டோனே அவரு தீர்மானம் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு? அதுவரைக்கும் அவருக்கு பரம்பரை கிறிஸ்தவர் தான். ஆனா அவரு ஆண்டவர தேடல. தேடலன்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்சியரா, ஒரு இன்டென்ஷனலா, ஒரு தரிசனமா, ஒரு கவனம் செலுத்தி என்னத்தையோன்னு வாழ்ந்திருக்கவரு, வாழ்க்கையில பிரச்சனை ஓடி, ஓ! இவ்வளோ பெரிய போராட்டம் இனி என்னடா வாழ்றதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தோனே, குடும்ப வாழ்க்கையே கசப்பாகி போச்சேன்னு நெனச்சவரு, பைபிள் எடுக்க ஆரம்பிச்சார். உபவாசிக்க ஆரம்பிச்சார். இரவும் வேலை ஸ்தலத்துல வேலைய முடிச்சுட்டு சீக்கிரம் போய் கிடைக்கிற நேரமெல்லாம் 5 மணி நேரம், 6 மணி நேரம் பைபிள் எடுத்து வாசித்து, வாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டார். வசனங்களா சொல்லி, சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சார். தியானிக்க ஆரம்பிச்சார். இந்த வசனம் என்ன சொல்லுது? இப்படியே இருக்க என்ன நடந்தது அவர் வாழ்க்கையில? எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகள் சமாதானத்துக்குள்ள வந்தது. அல்லேலூயா! ஒரு பெரிய சமாதானம் வந்தது. குடும்ப வாழ்க்கையில ஒரு அன்பு பெருகினது, ஆசீர்வாதம் பெருகினது. தேவையில்லாத இடறல் பண்ண எல்லா மக்கள் அந்த குடும்பத்த பிரிக்கணும்னு நெனச்ச எல்லா காரியம் பிரிந்து போனது. அவர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. பின்னாட்கள் அவர் ஊழியக்காரரா மாறினாரு. அல்லேலூயா! அப்ப இத கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்களும் நானும் எதுவுமே சரியில்ல பாஸ்டர். என் குடும்ப வாழ்க்கை சரியில்ல, பொருளாதாரம் சரியில்ல, அது சரியில்ல, அதனால வேதத்துல வாசிக்கிறோம்ல, ஒழுங்கின்மையும், வெறுமையா இருந்த இடத்துல யாரு அசைவாட வேணும்?
ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சுட்டார். ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சோனே ஒவ்வொரு நாளும் மகிமையாய் மாறுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்த கேட்டு நீங்க வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிமையா மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி உங்களுக்கு உங்க வாழ்க்கைய அலங்கரிக்கட்டும். தேவன் இந்த பூமியை அலங்கரித்தார். தேவையெல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையா? சூரிய ஒளி தேவையா? சூரியன். வெளிச்சம் வேணுமா? வெளிச்சம். இரவு வெளிச்சம் வேணுமா? வெளிச்சம். நட்சத்திரம் வேணுமா? நட்சத்திரம். என்னென்ன தேவையோ, அவனுக்கு சாப்பாடு தேவை. சாப்பாடு ஆயத்தம் பண்ணினான். அவனுக்கு தங்குறதுக்கு இடம் தேவை. தங்குறதுக்கு இடம் குடுத்தார். ஒரு வேலை தேவை. வேலைய குடுத்தார். நீங்க கிரியேஷன்ல எல்லாமே படிச்சீங்கன்னா வரிசையா இருக்கும். கடைசி 6வது நாள் தான் மனுஷன உண்டாக்கினார். பார்த்திருக்கீங்களா? எல்லாமே அவனுக்காக சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற நீங்களும் புது சிருஷ்டியா ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையா மாறுறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்ட்ட வந்துட்டாலே போதும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்தா போதும். அவன கர்த்தர் மரம் போல பார்க்கிறார். அந்த மரத்த எங்க நாட்டுறாரு? நீரோடமா, தண்ணீர் இருக்கிற இடத்துல. தண்ணீர் அந்த மரத்துக்கு தேவை. அப்பதான் கனியும் குடுக்க முடியும். நல்லா ஓங்கி வளரும். ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அந்த மரத்த எங்க நடுறாரு? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தைப் போல் நீர்க்காலில் ஓரமா நடப்பது. அதே எரேமியா 17ல வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தைப் போல இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கிறோம் 17ல ஸ்தோத்திரம். 2 விதமான மனுஷன குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தரவெளியிலே கரளையான செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்தில் தங்குவான் அப்படின்னு சொல்றான். அப்பன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் மேல கர்த்தரை விட்டு விலகி கர்த்தர நம்பாம தன்னுடைய பலத்தையும், தன்னுடைய நம்பிக்கையும், தன் கை தனக்கு உதவின்றான் பாருங்க. தன் கை தனக்கு உதவின்ற மாரி சொல்லி, ஓன் செல்ஃப் மோட்டிவேஷன்ற மாரி, உன் சக்தியில வா, உன்ட்ட பலன் இருக்கு. அப்படி இப்படி தன்னம்பிக்கைய வளர்க்கிறேன்னு சொல்லி வரான் பாருங்க. அந்த தன்னம்பிக்கையில வளர்றவன்லாம் போட்டிருக்கு. அங்க தான் போட்டிருக்கு. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மாம்சமானது தன் புயபலமாக்கிக் கொண்டு, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் எங்க இருப்பான்? அந்தரவெளியில் கரளையான செடி. அந்தரவெளியில இந்த வறண்ட நிலம். அதுல ஒரு கரளையான செடிய போலயும் செடி போல இருப்பானாம். நன்மையும் பார்க்க மாட்டானாம். வனாந்திரத்திலே வறட்சியான இடங்களில் குடியில்லாத இடத்தில் தங்குவான். வனாந்திரத்த தங்குவானாம். தண்ணி இல்லாத இடம். அவன் வாழ்க்கை எல்லாம் இருந்தும் அது தண்ணி இல்லன்னா என்ன ஆகும்? வேஸ்ட். ஆசீர்வாதம் இல்லாம ஒரு வீடும், ஆசீர்வாதம் இல்லாத ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் இல்லாத குடும்ப வாழ்க்கை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாத கற்பத்தின் கனி, இதெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களா? இல்லையா? உங்க வீட்ட சுத்தி இருக்க ஜனங்கள பார்க்கிறீங்களா? இல்லையா? கற்பத்தி கனி இருக்குதா? இருக்குது. ஆனா ஆசீர்வாதம் இல்ல. சொத்து இருக்கா? இருக்கு. ஆசீர்வாதம் இல்ல. குடும்பம் இருக்குதா? குடும்பம் இருக்கு. ஆசீர்வாதம் இல்ல. தொழில் இருக்கா? தொழில் இருக்கு. ஆசீர்வாதம் இல்ல. எல்லாம் பாருங்க ஆசீர்வாதம் இருக்கணும். அங்க தண்ணீர் இருக்கணும். ஒரு அவுட்புட் இருக்கணும். இங்க இந்த மனுஷன கர்த்தர் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்க்கையும் 7ஆம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல இருப்பான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. 2 விதமான மனுஷனை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. தன்னை நம்பி வாழ்றவனும், கர்த்தரை நம்பி வாழ்றோம். இன்னைக்கு நீங்கள் நானும் சொல்லவே தேவையில்ல. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை இல்லைன்றுவோம். இல்லையா? ஒரே நிமிஷம். ஆனா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைத்து, கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தான்யா நம்பிக்கை. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. எல்லாத்துக்குமே கர்த்தர் தான். அப்படின்ற மாரி அந்த இடத்துல நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்றது போல, இந்த இரவு வேளையில ஆண்டவர்ட்ட ஆவியானவரே அசைவாடுங்கப்பா. எல்லாம் ஒழுங்கும் கரகமா எனக்கு பண்ணி குடுங்க. சில காரியம் ஒழுங்கில்லாம இருக்கு. எல்லாம் இருட்டுல கிடக்குது. எல்லாம் அந்தகாரத்துல கிடக்குது. நான் உம்மை தேடுகிறேன். முதலாவது அதனால வேதத்துல மத்தேயுல வாசிக்கிற முதல் 6:31 தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த இதுதான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி இருக்கிறவருடைய வாழ்க்கை தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம் போல இருப்பீங்க. நீங்க கனி கொடுப்பீங்க.
நிச்சயமாவே நீங்க பிரகாசிப்பீங்க. உங்க கனி கொடு வருத்தமின்றி தப்பாமல் கனி உங்க லொகேஷனே ஆண்டவர் மாத்திருவாரு. உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாத்திருவாரு. இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல படிக்கும் பொழுது, அததான் இங்க வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்லப்படுகிறது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் மாறிற்று. அப்படின்னு வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல. அது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு ஆறு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்துல பொன் விளையும் போட்டிருக்கு. அப்போ தேவன் என்ன பண்றாரு? தோட்டத்தை குடுத்து, மனுஷனை அங்க வச்சு, அந்த தோட்டத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை குடுத்து, கர்த்தர் மகிமையாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்கள மகிமையாய் நடத்துவார். கர்த்தர் உங்கள மகிமையா நடத்துவார். எத்தன பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா! தேவன் உங்கள மகிமையா நடத்தப் போறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இரவு ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க தேவ பிள்ளையே. ஒண்ணே ஒண்ணு ஆண்டவர்ட்ட கேட்கணும். எல்லாம் உருவாக்கி எல்லாத்தையும் உருவாக்குறார் ஆண்டவர். உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன உண்டாக்குறாரு? அசைவாடி கொண்டு ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் தண்ணீருக்கு அடையாளமா? தண்ணீர் ஆசீர்வாதமும், ஆவியானவர் அசைவாடுறது, அந்த தண்ணீரெல்லாம் ஊத்தப் போறார் நம்ம மேல. ஒரு புதிய உலகத்தை சிருஷ்டித்த தேவன், இன்னைக்கு உங்களுடைய உலகம் புதுசாய் மாறுவதாக. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்னவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கண்களை மூடி. ஹalleluya, ஹalleluya. ஓ! தேங்க் யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தத கர்த்தர் சரி பண்ணார்ல. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜலத்தின் மேல் அசைவாடு நான் பரிசுத்த ஆவியானவரே. என் குடும்ப வாழ்க்கையில அசைவாடுங்க. எனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்குங்க. ஹalleluya, ஹalleluya. அந்த வருமானம் என்ற தோட்டம், வேலை என்ற தோட்டத்தை உண்டாக்கி, அதுல ஆதாம் எடுத்து வச்சது போல, எல்லாம் எனக்காக உண்டாக்குங்க ஆண்டவரே. எனக்காக உருவாக்குங்க தகப்பனே. என் குடும்ப வாழ்க்கையில உருவாக்குங்க. புதியவைகள் தோன்ற பண்ணுங்க. ஆண்டவரே, மரம், செடி, கொடியெல்லாம் ஆதாமுக்காக உண்டாக்கினீரே. மிருக ஜீவன்களை உண்டாக்கினீரே. ஓ! இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தேவைன்னு சொல்லி வெளிச்சத்த உண்டாக்கினீரே. ஹalleluya, ஹalleluya. சூரியன் வேணும், சூரிய வெளிச்சம் வேணும்னு சூரியன கொண்டு வந்தீங்களே. சந்திர வெளிச்சம் வேணும், சந்திரன உண்டாக்கினீங்களப்பா. ஹalleluya. எல்லாத்தையும் உடைய கரம் சிருஷ்டித்தது அல்லவா? யாருக்காக? மனுஷனுக்காக ஆண்டவரே. நியமித்த மனுஷன் நம்மைப் போல அவர்களை சிருஷ்டிப்போமாக என்று சொன்னவரே. ஹalleluya, ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருற நாட்கள்ல ஆண்டவர் புதிய காரியங்களை தோன்ற செய்ய போகிறார். ஹalleluya. எல்லாம் பூமியிலிருந்து முளைக்கும். சொல்லுங்க முளைக்கட்டும். நன்மைகள் முளைக்கட்டும். விருட்சங்கள் முளைக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. புதியவைகள் முளைக்கட்டும். தேங்க் யூ அப்பா. தேங்க் யூ அப்பா. ஷபா லபா தூரா கடா தாரா கடா. லேமா ராபா லபா ஷபா லபா தூரா கடா தீரே கடா. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம். ரீபாலபா தீரபலா ஷபல கட்ட துதிக்கிற துதிச்சு தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம் போல மாறுங்க. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல மாறுவோம். தண்ணீர் விடட்டும், வேறு விடட்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மையெல்லாம் வேறு விடட்டும். வாழ்க்கை வேறு விடட்டும். குடும்ப வாழ்க்கை வேறு விடட்டும். தொழில் வேறு விடட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் வேறு விடட்டும். ஹல்லேலூயா. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். வருத்தங்கள் இல்லாம சந்தோஷமா கனி கொடுப்போம். மகிமையாய் கனி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவர் இருந்தா போதும். வேத வசனம் இருந்தா போதும். உங்களை ஜெயிக்க ஒரு சக்தியும் கிடையாது. உங்களை தோற்கடிக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு மேல ஒரு சக்தி கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் உங்களோட இருந்து, உங்களை பரிசுத்த ஆவியான உங்களோட இருந்து வசனத்தினால உங்களை நடத்தி உங்களை தண்ணீரண்டில் நாட்ட வைப்பா. நீங்க வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு ஜெபத்துல கலந்து கொண்டுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறேன், 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 ஜெபிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஆதாமை ஏவாளை ஆசீர்வதித்தவரே, அவர்களை பழுக பெருக பண்ணினவரே, அந்த குடும்பத்தை பெருக பண்ணினவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை பழுகவும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை பழுகவும் பெருகவும் பண்ணுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு ஜெபத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கிருபை இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், நன்மை இருக்கட்டும். எப்படி அசைவாடுனது போல வீடுகளில் அசைவாடும், குடும்ப வாழ்க்கையில் அசைவாடும், ஹalleluya, தனிப்பட்ட வாழ்க்கையில் அசைவாடும், பொருளாதாரத்தில் அசைவாடும். இப்படி மகிமையினால நிரப்போம், மகிமையினால நிரப்போம். ஷாபா லாபா தூரா காடா தீரா காடா லே காடா ராபா லா ஷா காட்டா ராபா. இப்படி வளர்த்த கருத்தில் ஒப்பு கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஒரு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாம அடுத்த வாரம் சந்திப்போம், ஜெபிப்போம். God bless you. Praise the Lord. Thank you. Thank you. Thank you.